Hi all, welcome to Vishain Academy. இன்னைக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் சீரீஸ்ல வந்துட்டு கிளாஸ் 5 தான் பார்க்க போறோம். இதுல வந்து verb-ஓட forms பத்தி பார்க்க போறோம். Verbனா என்ன, verbல என்னென்ன forms இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் விஷைன் அகாடமி பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்து கிளாஸஸ் வந்து ரெகுலராக போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் எக்ஸாமுக்கு ஆப்டாக வந்துட்டு கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் விஷைன் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஆஃப்லைனில் இல்லைன்னா ஆன்லைனில் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விஷைன் அகாடமியோட காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கீழே இருக்குது. நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி அதோட ஜாயினிங் டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேர்ப்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ வேர்ப் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறது. இப்போ வந்து சீதா ஜம்ப். ஸோ சீதா என்ன பண்ணுறாங்க, ஜம்ப் பண்ணுறாங்க. ஸோ சீதா என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேர்ப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ வேர்ப்னா என்ன, சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்கிறது தான் நம்ம வேர்ப்னு சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸில் அட்லீஸ்ட் ஒரு வேர்ப் ஆச்சு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இப்போ ரீடு, சிட்டு, ரன், பிக், கார்னிஷ், கம், பிட்ச், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்போட எக்ஸாம்பிள்ஸா இருக்கு. ஸோ சென்டென்ஸ்ல பார்க்கலாம். ஷீ பிளேஸ் கிரிக்கெட் எவ்ரி டே. ஸோ இந்த பிளேஸ்ன்றது வேர்ப். தர்ஷனா அண்ட் அருண் ஆர் கோயிங் டு த மூவிஸ். ஆர் கோயிங் அப்படிங்கிறது வேர்ப். மை ஃப்ரெண்ட்ஸ் விசிட்டட் மீ லாஸ்ட் வீக். இதுல விசிட்டட் அப்படிங்கிறது வேர்ப். டிட் யூ ஹாவ், இதுல டிட் அண்ட் யூ அப்படிங்கிறது வேர்ப். நெக்ஸ்ட் மை நேம் இஸ் மீனாட்சி கிஷோர். இதுல இஸ் அப்படிங்கிறது வேர்பா இருக்கு. ஸோ இப்போ வேர்போட ஃபார்ம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வேர்போட ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்னன்னா, வேர்ப் வந்து ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஃபார்ம் வந்து மாறும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேர்ப் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் வேர்ப் ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் இந்த ரூட் வேர்ட் அப்படிங்கிறது தான் வந்து ஒரிஜினலான வேர்ப் ஃபார்ம். இப்போ நம்ம ரன் அப்படின்னு பார்த்தோம்ல, ரன்னு, பிளே, இதெல்லாம் தான் ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஃபார்மாக இருக்குது. ஸோ இதிலிருந்து தான் அந்த வேர்ப் என்ன ஆகுது, வேற வேற டைமுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் வந்து ஆகும். ஸோ எந்தவித கன்வர்ஷன், எந்தவித ஆல்ட்ரேஷனும் இல்லாமல் இருக்கிற அந்த ரா ஃபார்மை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரூட் வேர்ப் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ சிட்டு, ஈட்டு, ஸ்டர், டைப், ரீடு, ஃப்ரை, ஷிஃப்ட், ட்ரிக்கு, டிக்கு, சிங், இது எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஈட் கூட நம்ம ஈட்ஸ், ஈட்டிங், ஈட்டன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃபார்ம் இருக்குது. ஆனால் அந்த ஈட் தான் வந்து ஒரிஜினல் ஃபார்மாக இருக்கனால அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரூட் வேர்ப் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ லவ் வாட்சிங் மூவிஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரூட் வேர்ப் வந்து என்னது, லவ். அடுத்து ஐ ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க் பிஃபோர் 6 PM எவ்ரி டே. இதில் ஃபினிஷ் அப்படிங்கிறது ரூட் வேர்ப். நெக்ஸ்ட் யூ பிளே ரியலி வெல். இதில் இந்த பிளே அப்படிங்கிறது ரூட் வேர்ப். அடுத்து யூ ஆர் பியூட்டிஃபுல். இதில் ஆர் அப்படிங்கிறது ரூட் வேர்பாக இருக்கு. அடுத்து டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் ஃபார்ம். அதாவது இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் உங்களுக்கு வேர்ப் வந்து இருக்கும். யூஸ்வலாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு எஸ் இல்லைனா இஎஸ்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரூட் வேர்போட ஆட் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளேன் இருந்துச்சு, அதை நம்ம எஸ் போட்டால் என்ன ஆகும், பிளேஸ் அப்படின்னு வந்து மாறும். ஸோ எஸ் இல்லைனா இஎஸ் வந்து போடுவாங்க. இங்கே டாம் லைக்ஸ் ஹேவிங் சீரியல் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். இதில் ரூட் வேர்ப் என்ன, லைக்குன்றது தான் ரூட் வேர்பு. அதோட தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக்ஸ். ஸோ இங்கே வந்து எஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஷீலா டீச்சர்ஸ் இங்கிலீஷ் ஃபார் 6th grade ஸ்டூடெண்ட். இதில் டீச் அப்படிங்கிறது ரூட் வேர்பு, இஎஸ் சேர்த்து டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் வேர்ப். ஸோ இங்கே இஎஸ் சேர்த்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மை ஃபாதர் ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் எவ்ரி டே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரூட் வேர்ப் இது ரீடு, அது கூட எஸ் சேர்த்து அது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபார்மாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிபிள்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஸோ நம்ம இப்போ தேர்ட் பர்சன் பார்த்தது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சு. இப்போ இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கூட வந்து ஐஎன்ஜி ஆட் பண்ணுவாங்க. இப்போ சிட்டுங்கிறது ஒரிஜினல் ரூட் வேர்பா இருக்கு, அது கூட என்ன பண்ணியிருக்காங்க, ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அது வந்து சிட்டிங் அப்படின்னு வந்து ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்த வேர்ட் வந்து மோனோசிலிபிக், அதாவது சிங்கிள் சிலபிளோட வேர்டாக இருந்து அதோட எண்டில் வந்து வவல் கூட ஒரு கான்சனன்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த லாஸ்ட் கான்சனன்ட்டை டபுள் பண்ணிட்டு தான் ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். இப்போ சிட்டுன்னு இருக்கு, ஸோ இங்கே வந்து ஐன்றது வவல், டீன்றது கான்சனன்ட். ஸோ வவலுக்கு அப்புறம் கான்சனன்ட் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும், கான்சனன்ட்டை டபுள் பண்ணணும். அதனால தான் டி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிட், அதுக்கப்புறம் தான் ஐஎன்ஜி வந்திருக்கு. ஸோ அந்த கான்சனன்ட்டை டபுள் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபார் வேர்ப் எண்டிங் வித் இ அப்படின்னா ஈயை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐஎன்ஜி ஆட் பண்ணுவாங்க. இப்போ ரைட்டுன்னு இருக்கு, ஸோ இந்த ஈயை ரிமூவ் பண்ணிட்டு ரைட்டிங் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க.
ஆனால் சில இடத்துல என்ன ஆகும்னா அந்த இ வர்றது வந்து அப்படியே வந்து அது என்ன ஆகும்னா ரிட்டைன் வந்து ஆகும். இப்போ இங்கே ஏஜ் அப்படின்னு இருக்கிறதுக்கு ஏஜிங் தான் மாற்றிருக்காங்க, இ அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஸோ சில இடங்களில் மட்டும் அந்த இ வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு வரும். ஸோ இங்கே வந்து நம்ம ஐஎன்ஜி ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஐஎன்ஜி ஃபார்மேட் யூஸ் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம், ஒரு ஈட்டிங் அப்படின்னா அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் வேர்ப் எல்லாமே கண்டினியூஸ் அண்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுற ஃபார்ம்ஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல, அதுல கண்டினியூஸ் ஃபார்ம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஐஎன்ஜி வேர்ப்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து எதுக்கும் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்பை நவுனா வந்து கன்வெர்ட் பண்றதுக்கும், ஏன்னா அந்த ஆக்ஷனை ரெஃபர் பண்றதுக்காக வேர்பை நவுனா கன்வெர்ட் பண்றதுக்கும் இந்த ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரன், யூ இருக்கு, அது வந்து வவல் கூட கான்சனன்ட், அதனால கான்சனன்ட் டபுள் பண்ணி ரன்னிங். அடுத்து ஸ்விம், ஸ்விம்மிங். forget, forgetting. sit, sitting. அடுத்து கட், கட்டிங். cry, crying. இங்க வந்து ரெண்டுமே கான்சனன்ட், அதனால அப்படியே ஐஎன்ஜி சேர்த்திருக்காங்க. ட்ரை, ட்ரையிங். ரீட், ரீடிங். ரைட், இ வந்திருக்கனால இயை ரிமூவ் பண்ணி ரைட்டிங். இங்க ஏஜ், இ அப்படியே போட்டு ஏஜிங் அப்படின்னு மாத்திருக்காங்க. அடுத்த ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம். ஸோ பாஸ்ட்டை எது இண்டிகேட் பண்ணுது, ஆல்ரெடி அந்த ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும், அதுதான் நம்ம பாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யூஸ்வலாக பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்புக்கு வந்து ஒன்று இடி சேர்ப்பாங்க, இல்லைனா டி மட்டும் ரூட் வேர்போட சேர்ப்பாங்க. இப்போ ஒருவேளை கொடுத்துருக்க வேர்ப் வந்து இர்ரெகுலர் வேர்பாக இருந்துச்சுன்னா எந்த விதத்துலையும் இந்த ஜென்ரல் ரூல் வந்து ஃபாலோ ஆகாது. ஸோ ரெகுலர் வேர்ப்னா என்ன, இர்ரெகுலர் வேர்ப்னா என்ன, இந்த மாதிரி ஹெல்பிங் வேர்ப், ஆக்சிலரி வேர்ப், மாரல் வேர்ப், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நான் லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இர்ரெகுலர் வேர்பில் இந்த மாதிரி டி ஃபார்மேட்லாம் வரும் அப்படிங்கிற ஜெனரல் ரூலை அது வந்து ஃபாலோ வந்து பண்ணாது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரெகுலர் வேர்ப்ல சீட்னா சீட்டட், ஜம்ப், ஜம்ப்டு, ஸ்கிப், ஸ்கிப்டு, அயன், அயன்டுன்னு இருக்கா. அதுவே இப்போ இர்ரெகுலர் பார்த்தீங்கன்னா ரன்னா ரேன், சிட்டுனா சாட், சிங்குனா சாங், த்ரோனா த்ரோ, பிரிங்னா ப்ராட் அப்படின்னு தான் மாறி இருக்கே தவிர்த்து இடியோ டியோ இங்கே வந்து சேர்க்கல. ஸோ இர்ரெகுலர் வேர்புக்கு அந்த ரூல் வந்து செட் வந்து ஆகாது. அடுத்து வந்துட்டு ஸோ ரூட் வேர்ப் மாதிரியே சிம்பிள் பாஸ்ட் வந்து சேம் வேர்பாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீடுனா பாஸ்ட்லேயும் ரீடு தான், கட்டுனா பாஸ்ட்லேயும் கட்டு தான், புட்டுனா பாஸ்ட்லேயும் புட்டு தான், லெட்டுனாலும் பாஸ்ட்லேயும் லெட்டு தான். ஸோ ரூட் வேர்பும் சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பும் வந்துட்டு சேமாக வர வேர்ப்ஸாக இதெல்லாம் இருக்குது. ஸோ இடிடி சேர்த்து வரலாம், இடிடி இல்லாமல் வரலாம், அண்ட் வந்து அதே ஃபார்மில் கூட வரலாம். இந்த மாதிரி பாஸ்டில் வந்து 3 வெரைட்டிஸ்லேயும் வந்து வருது. அடுத்து வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஸோ பார்ட்டிசிபிள் வந்து எதை இண்டிகேட் பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம ஐஎன்ஜி யூஸ் பண்ணும்போது அது கண்டினியூஸாக சொல்கிறோம். அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸை இண்டிகேட் பண்ணுது. ஒரு ரெகுலர் வேர்பாக இருந்தால் பாஸ்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் உங்களுக்கு சேம் வேர்பாக தான் இருக்கும். அதுவே இர்ரெகுலர் வேர்பாக இருந்தால் வேர்டில் வந்து ஸ்பெல்லிங் மட்டும் டிஃப்ரென்ஸ் வந்து ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ சிம்பிள் பாஸ்ட்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் சேமாக இருக்கிறது. ரீடு, 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 சிட்டு, சாட்டு, சாட்டு. இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுனா உங்களுக்கு வந்து ரூட், அதாவது ரூட் வேர்பான ஒரிஜினல் வேர்பு. இது வந்து பாஸ்ட் ஃபார்மு, இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பார்த்தீங்கன்னா இங்கே ரீடுக்கு பாஸ்ட் ஃபார்மும் ரீடு தான், பார்ட்டிசிபிளும் ரீடு தான். சிட்டுக்கு பாஸ்ட் ஃபார்மும் சாட்டு தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் சாட்டு தான். திங்க்குக்கு பாஸ்ட் ஃபார்மும் தாட்டு தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் தாட்டு தான். த்ரோக்கு பாஸ்ட் ஃபார்மும் த்ரூ தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் த்ரூ தான். ஸோ இந்த மாதிரி சேமாக வந்து உங்களுக்கு பாஸ்ட் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்கோட வந்தது. இப்போ ட்ரிங்க், இங்கே ட்ராங்கு, இங்கே ட்ரங்க். சிங், சாங்கு, சங்கு. ரிங், ரேங்கு, ரங்கு. சூஸ், சூஸ், சூசன். ஸோ இதெல்லாம் ஸ்பெல்லிங் மட்டும் சேஞ்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வரதும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் V3 வேர்ப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாமல் வேர்பில் வேறு சேஞ்சஸ் எதுக்கெலாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜெரண்ட். ஜெரண்ட்னா என்ன, கொடுத்துருக்க வேர்போட ஐஎன்ஜி வந்து நம்ம ஆட் வந்து பண்ணுவோம். ஸோ ஜெரண்டுங்கிறது நவுனாகவும் சில நேரம் ஆக்ட் ஆகும், வேர்பாகவும் வந்துட்டு ஜெரண்டை வந்துட்டு யூஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஜெரண்டோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா he is eating an apple. ஸோ இங்கே வந்து வேர்ப் ஃபார்மேட்டில் வந்துருக்கு. ஜாய் will be coming home next week. இதுவும் வந்து வேர்ப் ஃபார்மேட். அடுத்து வந்து walking every day is good exercise. இங்கே வாக்கிங் நவுன் இடத்துல வந்திருக்கு. ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங் இஸ் டேஞ்சரஸ். இங்கே ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங் என்றது நவுன். ஸோ இந்த மாதிரி வேர்ப்லையும் வருது, நவுன் ஃபார்மேட்லையும் இந்த ஜெரண்ட் வந்து வரும். அடுத்து வந்து இன்ஃபினிட்டிவ்ஸ். ஸோ இன்ஃபினிட்டிவ்ன்றதும் ஜெரண்ட் மாதிரி தான். உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேர்பு கூட ப்ரிப்போசிஷன் ஆன டு வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம்.
ஸோ would you like to have something to have அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ். I like to dance அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ். I am going to talk அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ். ஸோ இதுதான் வேர்ப்ல இருக்கிற ஃபார்ம்ஸ். ஸோ முதல்ல ரூட் வேர்பு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் வர வேர்பு, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில், அடுத்த சிம்பிள் பாஸ்டில், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப் இருக்குது. இது இல்லாமல் ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ் அப்படின்னும் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேர்ப்ஸோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்ற டீடைல்டு வீடியோஸ் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இங்கிலீஷில் ஆல்ரெடி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு பார்த்துட்டு நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ்னா என்னென்னு தனியாக அதோட டைப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரும். இதெல்லாமே பார்த்து உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா விஷைன் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.